நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு தேவையானவைகள் என்ன என்கிறதான கேள்வியின் அடிப்படையில் நாம் சில காரியங்களை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்திலிருந்து 54ஆம் வசனம் வரைக்கும் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான வார்த்தை, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இங்கே கர்த்தராகிய இயேசு தம்முடைய மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்ள போகிறதை குறித்து திட்டமாய் போதித்திருக்கிற காரியங்கள், ரகசிய வருகை என்றும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்றும் ராப்சர் என்றும் சொல்லப்படுகிற அந்த நிகழ்வுதான் இந்த நாட்களிலே வாழுகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்ட போது சகரியா எலிசபெத்தை போல, அன்னாளை போல நீங்களும் நானும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதோடு சேர்த்து உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம். இதுவே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற இலக்கு. இதுவே நீங்களும் நானும் சென்றடைய வேண்டிய மிகவும் சரியான ஒரு பகுதி. ஒருவேளை இதை குறித்து இந்த நாட்களிலே அநேக திருச்சபைகளிலே வித்தியாசமான போதனைகள் இருக்கிறதை ஒருவேளை நீங்கள் அறிந்திருக்கலாம். சபை எடுத்துக்கொள்ளப்படுமா என்கிற கேள்விகளுக்கு இன்றைக்கு சபையில இருக்கிற மேய்ப்பர்கள் சரியாக பதிலளிக்க முடியாதபடிக்கு அநேக விதமான உபதேசங்களும் குழப்பங்களும் காணப்படுகிற இந்த காலகட்டங்களிலே தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் திட்டமாய் அறிந்திருக்க வேண்டிய ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அங்கே 54ஆம் வசனத்தில் எப்படியாக பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடுகிறார், அழிவுள்ளதாகிய இது என்று சொல்லப்படுவது இந்த சரீரத்தை குறிக்கிறது. அது சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தையுடைய நிறைவேறுதலுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்கள், இரண்டாவது உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட நாம் என்ன செய்ய போகிறோம்? எதிர்கொள்ள போகிறோம். இதைத்தான் தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாகவும் அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதிலே யார் பங்கடைய முடியும் என்றால் 2 காரியங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். இந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையிலே அவனை ஆண்டவர் உன்னதத்திலே உட்கார வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு பொசிஷனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் எங்கே என்னை அமர செய்திருக்கிறாரோ அதற்கு பெயர் தான் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. ஆண்டவர் உங்களை அமர செய்திருக்கிற இடத்திலே அந்த ஸ்தானத்தை நீங்கள் விட்டுவிடாதபடிக்கு இந்த உலகத்திலே வாழுகிற காலம் அளவும் மரணம் வரைக்கும் உங்கள் விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாய் நிற்பீர்களானால் அதுவே கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன், நான் அவரை விசுவாசிக்கிறேன் என்பது மாத்திரமல்ல, அவர் என்னை எங்கே எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறாரோ அங்கே அதை நிறைவேற்றுகிற விதத்திலே நான் வாழுவது. ஒருவேளை இந்த விஷயத்திலே நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தின் சபைக்கு எழுதும் போது அங்கே பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார். கொரிந்து சபைக்கு எழுதும் போது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்றும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அழைக்கப்பட்டவர்கள்
பின்பதாக பரிசுத்தவான்கள் என்று திரும்பவும் அழைக்கப்படுகிறதை 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கவனிங்கள், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள். இது கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஸ்தானத்தை, ஒரு பொசிஷனை குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இப்படி போல கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் என்னையும் எங்கே நிறுத்தி வைத்திருக்கிறாரோ, எங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அங்கே அந்த ஸ்தானத்தை தொலைத்து விடாமல் அதிலே உறுதியாய் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மிகவும் முக்கியமானது, மிகவும் அவசியமானது. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த ஸ்தானத்தை இழந்து போனவர்களுக்கு ஒருவேளை சபை எடுத்துக் கொள்ளப்படுவதிலே பங்கு இருக்குமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்றைய சுவிசேஷ கூட்டங்களிலே சாதாரணமாக என்ன சொல்கிறார்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து விட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். உண்மைதான். ஆனால் அதோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நின்றுவிடவில்லை. அங்கே ஆரம்பமாகிற காரியம் தொடர்ந்தேர்ச்சியாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டிய மிகவும் அவசியமான காரியங்களை நமக்கு வேதம் போதிக்கிறது. அப்படியானால் தேவனுக்கும் எனக்குமான உறவு, தேவனுக்கும் எனக்கும் தேவ ஜனங்களுக்குமான உறவு, எனக்கும் இந்த உலகத்திற்குமான உறவு என்று இந்த 3 காரியத்திலும் ஒரு தேவனுடைய பிள்ளை மிகவும் கவனமாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஒருவேளை எனக்கும் தேவனுக்குமான உறவை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் எனக்கும் தேவ ஜனங்களுக்குமான உறவை கர்த்தருக்கு தெரியும் என்று நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. அது எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, எனக்கும் உலகத்திற்குமான காரியத்தையும் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள் என்று நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. இந்த உலகம் எனக்குரியது அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த உலகத்தை நேசிக்காதவனாக, இந்த உலகத்தால் கரைவிடாதவனாக நான் வாழ வேண்டியது மிகவும் அவசியம் என்கிற தெளிவோடு கூட சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவதற்கு நீங்களும் நானும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு வாழ்விலே வாழ்ந்து விசுவாசத்தோடு மரித்தவர்களுக்கானதும் அந்த விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்குமான ஒரு ரகசிய வருகைக்காக, சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக நீங்களும் நானும் காத்து கொண்டிருக்கிறோம். காத்திருக்கிறீர்களா? அப்படி காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு 10 காரியங்களை நாம் வேகமாக பார்க்க போகிறோம். சில காரியங்கள் நமக்கு பரிச்சயமானவைகள் தான், சில காரியங்கள் நமக்கு தேவையானவைகள் தான். ஆனாலும் அதன் மேலே கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எதற்காக சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் என்கிற காரியத்தை பார்த்துவிட்டு நாம் அங்கே வருவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது நியாய தீர்ப்பையோ பலனையோ பெற்றுக் கொள்ளும்படிக்கு சபை எடுத்துக் கொள்ளுதலுக்காக நாம் காத்திருக்கிறோம். சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் எதற்காக? நாம் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது. அப்படியானா அங்க ஜட்ஜ்மென்ட் இருக்குது, அங்க ரிவார்டும் இருக்குது, அங்க பலன்களும் இருக்கிறது. அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். நியாயாசனத்துக்கு முன்பதாக, கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்கிற நமக்கு, நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்து என்னை வைத்திருக்கிற ஸ்தானத்திலே நான் நிறைவேற்றின தவறின 2 காரியங்களை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது மிகவும் அவசியம். வார்த்தைகளை கவனியுங்கள். நிறைவேற்ற தவறின, நிறைவேற்றினவைகளுக்காக பலன்களும், நிறைவேற்ற தவறினவைகளுக்காக நியாய தீர்ப்பும் காத்திருக்கிறது. ஆகவே தேவ சபைக்குள்ளே இருக்கிற தேவ ஜனங்கள் மிகவும் கவனத்தோடு, மிகவும் ஆழமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் ஐக்கியம் கொண்டு நாம் நம்முடைய அடிகளை எடுத்து வைக்கும்படிக்கு அன்போடு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திருவுளம் பெற்றுகிறார். முதலாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். இந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகள் ஒருவேளை சபை கூடி வருதலுக்கு சரியான விதத்திலே பங்கெடுக்காத மனிதர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி, இல்லையா நீ சபை கூடி வருதலே பங்கெடுக்க வேண்டும், நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்க நாம் சபை கூடி வருதலுக்கு வருவதை விட்டுவிடக் கூடாது என்கிற காரியத்திற்காக, இந்த ஆலோசனைக்காக இந்த வசனங்களை நாம் பயன்படுத்துவோம். ஆனால் இந்த எபிரேயர் நிருபம் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால், அன்றைக்கு யூத மார்க்கத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் உபத்திரவத்தை சந்தித்தார்கள்.
அந்த பெரிய உபத்திரவத்தின் நிமித்தமாக அவர்கள் திரும்பவும் தங்கள் மார்க்கத்துக்கே போய்விடுவதற்கு மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். அப்படி ஒரு கூட்டத்துக்குள்ளாக சிலர் மார்க்கத்தை விட்டு போவதற்கல்ல, சபை கூடி வருவதற்கு வராமல் இருப்பதற்கு அவர்கள் எத்தனித்தார்கள். கவனிங்களுடைய வார்த்தைகளை. மார்க்கத்தை விட்டு போவதற்கு ஒரு சிலர் எத்தனித்தார்கள். ஒரு சிலர் சபை கூடி வருதலிலே பங்கெடுத்தால் தானே நான் கிறிஸ்தவன் என்பது தெரியும், ஆகவே நான் வீடுகளிலே உட்கார்ந்து நான் கர்த்தரை ஆராதித்துக் கொள்கிறேன் என்று வீடுகளிலே ஆராதனை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே இந்த சூழல்கள் மாறி தேவ சபைக்கான உபத்திரவங்கள் வரும்போது நான் வீடுகளிலே ஆராதிப்பேன் என்று நீ சொல்லுவாயானால், உனக்காகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. நாளானது சமீபித்து வருகிறதை அறிந்திருக்கிற நீ சபையாக கூடி வருவதை விட்டுவிடக் கூடாது. சபையாக கூடி வந்து கர்த்தரை ஆராதிப்பதை விட்டுவிடக் கூடாது. ஒருவேளை இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் சில 100 பேர் மாத்திரம் கூடி ஆராதிங்கள் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை இது நமக்கு நல்லது போல தெரிகிறது. ஆனால் இதே காரியத்தையே உன்னை மிரட்டி உன்னை அச்சுறுத்தி ஒரு கொள்ளை நோயுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கிற காலத்திலும் கூட உனக்கு இந்த தேசம் இந்த அரசாங்கம் செய்யுமானால், அப்பொழுது அந்த அரசாங்கத்தின் சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அல்ல, சபை கூடி வருவதை விடமாட்டோம் என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு நாம் கூடி வரும்படிக்கு இங்கே புத்தி சொல்லப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சொல்ற புரியுதா? உபத்திரம் வந்த உடனே ஒரு கூட்டம் நாங்க பழைய மார்க்கத்துக்கு போறோம்னு சொன்னாங்க. ஒரு கூட்டம் சொன்னாங்க நாங்க ரகசியமா கிறிஸ்தவங்களா இருந்துக்கிறோம் சொன்னாங்க. ரகசியமா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த வசனம் எழுதி இருக்குது. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன செய்ய வேண்டாம், விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்ய வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். அப்ப புத்தி சொல்லுகிறவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்றால், சபை கூடி வருதலை குறித்த மேன்மையை உண்மையை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படிதானே? ஒரு ஹோட்டல்ல போய் அங்க இருக்கிற மெனு, அங்க இருக்கிற சாப்பாடு ஐட்டங்கள்லாம் நல்லா இருக்கு நான் சொல்லணும்னா எப்படி இருக்கணும்? ஒண்ணு சாப்பிட்டு பார்த்துக்கணும். அப்போ சபை கூடி வருதலின் மேன்மையை அறிந்த உணர்ந்த ஒரு தேவனுடைய பிள்ளையே, சபை கூடி வருதலில் பங்கெடுக்காமல் விட்டு விடுகிற, ரகசியமாய் நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன் என்று சொல்கிறவர்களுக்கு எச்சரிக்க முடியும், புத்தி சொல்ல முடியும். இது முதலாவது சபை எடுத்துக்கொள்வதற்கு, நாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் காணப்பட வேண்டிய முதலாவது தகுதி. இது மிகவும் தேவையானது. ஏனென்றால் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, நாளானது சமீபித்து வருகிறது. எந்த நாளானது? கிறிஸ்துவின் சபை எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான நாளானது, எக்காலம் தொனிக்கப்படுகிற நாளானது, இந்த அழிவுள்ள சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளுகிற அந்த நாளானது சமீபித்து வருகிறதை பார்க்கிற ஒவ்வொருவரும் சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு புத்தி சொல்ல வேண்டும். புத்தி சொல்கிற அளவுக்கு சபையினுடைய மேன்மையை, சபையினுடைய உண்மை தன்மையை நீங்களும் நானும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலேயும் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் அங்கே கர்த்தருடைய பந்தியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய அந்த வருகைக்காக காத்திருக்கிற, சபை எடுத்துக்கொள்ளுதலே பங்கடைய வேண்டிய அந்த காரியத்திற்காக காத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை இரண்டாவது கை கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான காரியம், கர்த்தர் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்று சொன்னாரே, அவர் வருமளவும் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்கிறதை குறித்து மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக அல்ல, ஏதோ ஒரு அது வழிபாட்டுக்குரியது என்பதாக அல்ல, ஒரு பாரம்பரியமாக அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது என்றும், அவர் எனக்கு பிராயச்சித்த பலியாக, கிருபாதார பலியாக, சமாதான பலியாக தன்னையே தந்திருக்கிறார் என்கிற அந்த முழு நிச்சயத்தோடு நம்பி பூரண விசுவாசத்தோடு கர்த்தருடைய பந்தியிலே பங்கடைய வேண்டும். அப்படி பங்கு பெறுகிறவர்கள் நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறேன் என்றும், அவருடைய இரத்தத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்றும், தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியமாய் இருக்கிறேன் என்றும் சரியாய் புரிந்து அதற்கு ஏற்றார் போல வாழ வேண்டியது அவசியமானது. அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கும் போது எங்கெல்லாம் நமக்கு ஐக்கியம் வருது? கிறிஸ்துவின் இரத்தத்தோடு ஐக்கியம், கிறிஸ்துவோடு ஐக்கியம், அதோடு கூட தேவ ஜனங்களோடும் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்
13ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே இயேசு வரும்போது அங்கே செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை ஒரு மாதிரியாக நிறுத்தி அதன் அடிப்படையிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பிலே நிலைத்திருங்கள், பெருகுங்கள் என்று சொல்கிறார். கவனிங்கள், முதலாவது அன்பு பாராட்ட வேண்டும், இரண்டாவது அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும், மூன்றாவது அந்த அன்பிலே பெருக வேண்டும். அப்படியானால் சபையின் ஐக்கியத்திலே கூடி வருகிற தேவ ஜனங்களுடைய அந்த வாழ்வு யாரை மையமாக கொண்டு இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவராலே இயக்குவிக்கப்படுகிற ஒரு தேவ சபையின் பிள்ளை அங்கே இருக்கிற தேவ ஜனங்களோடு ஐக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய பாவியுடைய வழியில் பரியாசக்காரர். அப்போ எங்கே உட்காரக்கூடாது, எங்கே நிற்கக்கூடாது, எந்த ஆலோசனையின்படி நான் நடக்கக்கூடாது என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறதான அந்த நோக்கம் நாம் தேவ சபைக்குள்ளே இருக்கும் போது மிகவும் கவனமாய் கருத்தாய் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். அநேக நேரத்திலே சகோதரன் என்கிற வார்த்தை மாம்சத்தில் என்னோடு பிறந்திருக்கிற சகோதரனையும் குறிக்கிறது. ஆனால் வேதத்திலே மாம்சத்தில் என்னோடு பிறந்த சகோதரனை குறித்து சொல்லவில்லை. மாறாக எவன் தேவனுடைய சித்தத்தின்படி வாழுகிறானோ அவனையே வேதம் சகோதரன் என்று சொல்கிறது. ஏனென்றால் இந்த கேள்வியை இயேசுவிடத்தில் கேட்ட போதும் அவரும் அதைத்தான் சொன்னார். மாம்சத்தில் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஒருவேளை அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இந்த உலகத்திற்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களோடையே உங்களுடைய ஐக்கியம், அவர்களுக்கே உங்களுடைய அன்பு செலுத்தப்படுகிற காரியங்கள் இருக்குமானால் நீங்கள் பரிசுத்தவான்களோடு தேவ ஜனங்களோடு ஒருவருக்கொருவர் அன்பிலே நிலைத்திருக்க முடியாது, அன்பிலே பெருக முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிற செய்தியை கேட்கிற தேவனுடைய ஜனம் எங்கே அன்பு செலுத்த வேண்டும்? ஆமா, தேவ சபையில் அன்பு செலுத்த வேண்டும். தேவ சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு செலுத்தணும். அதனால்தான் இன்னைக்கு சத்துரு பார்த்தா அன்பு செலுத்த முடியாதபடிக்கு ஒரு திரள் கூட்டத்தை உள்ள விட்டுட்டா யார் யாருன்னு தெரியாது, யார் யார் வர்றாங்கன்னு தெரியாது, எதுவுமே தெரியாம 10 வருடம் 20 வருடம் சபைக்குள்ளே ஐக்கியத்துக்குள்ளே இருந்துவிட்டு நானும் கர்த்தருடைய சபை எடுத்துக் கொள்ளப்படுவதிலே போய்விடுவேன் என்று கனவுகளோடு காத்திருக்கிறோம். இல்லை அருமையானவர்களே, இல்லை. வேதம் காண்பித்த முறைமைக்கு மாற்றாக மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட முறைமைகளின்படியான ஆராதனைகள் நம்முடைய பந்தய பொருளை இழந்து போக செய்துவிடும். அப்படிதானா? வசனம் இருக்குதா? ஒருவரும் உங்கள் பந்தய பொருளை இழந்து போக செய்யாதபடிக்கு. வாசிங்களேன், கொலோசை 2ஆம் அதிகாரம். மாயமான தாழ்மையிலும் தேவ தூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி வஞ்சியாதிருக்கும்படி பாருங்கள். அப்படின்னா நமக்கு கிடைக்க போகிற ரிவார்டை யாராவது அபகரிப்பதற்கு, உங்களை தவறாக வழிநடத்துவதற்கு ஆராதனை என்கிற பேரிலையும் ஆழமான சத்தியம் என்கிற பேரிலையும் வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எச்சரிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் காண்பிக்காத முறைமையின் அடிப்படையிலே நீங்கள் சபையாய் கூடி வருவதனாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏனென்றால் சபையில ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஒருவருக்கு ஒருவர் அன்பிலே நிலைத்தோங்கணும். ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யணும்? அன்பிலே பெருக வேண்டும். 4ஆவதாக யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் யாராவது ஒருவர்? நீடிய பொறுமையோடு இருந்து கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறதை அறிந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவர் வரும் அளவும் பொறுமையாய் இருக்க வேண்டுமா? இந்த பொறுமையை குறித்து எழுதுவதற்கு முன்பதாக
அங்கே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்பட்டிருக்குது. என்ன எக்ஸாம்பிள்? 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதோ உங்கள் வயல்களை அறுத்த வேலைக்காரனுடைய கூலி. 7ஆம் வசனத்தில் பாருங்க, இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு என்ன செய்கிறான்? காத்திருக்கிறான். அங்கே பொறுமையோடு காத்திருப்பதற்கு எக்ஸாம்பிள் ஒரு விவசாயி ஆண்டவர் சொல்றார். முன்மாறி என்பது எதற்காக? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பேசியிருக்கிற ஒரு டாபிக்கே பேசியிருக்கிறேன், முன்மாறி பின்மாறி. முன்மாறி என்பது நிலத்தை பண்படுத்துவதற்காக பெய்யக்கூடிய ஒரு பெருமழை. பின்மாறி என்பது விதைக்கப்பட்ட நிலத்தில் விதையானது பலனை கொடுப்பதற்காக பெய்யக்கூடிய சிறுமழை. முன்மாறி பின்மாறி வருமளவும் எப்படி இருக்கிறானா? அப்போ விதை விதைத்து அந்த விதை பலன் கொடுத்து இந்த காரியங்களுக்காக அவன் உழைத்தாலும், ஒரு பக்கத்தில் அதற்காக பிரயாசங்களை பட்டாலும், இன்னொரு பக்கத்தில் மழைக்காகவும் அறுவடைக்காகவும் அவன் நீடிய பொறுமையோடு இருக்கிறான். விதைச்ச உடனே அறுக்கணும்னு சொல்லி யாரும் போய் நிற்கிறது இல்லை. அதே மாதிரி நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள்? ஸ்திரப்படுத்துங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனுக்காக நீங்கள் பிரயாசப்பட்ட, நீங்கள் விதைத்த, நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஊழியத்தின் பகுதிகளிலே பலன்களை நீங்கள் உடனடியாக கண்களிலே பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் கவனிங்கள். நீங்கள் விதைத்திருக்கிற வேத வசனமானது அதற்குரிய பலனை உங்கள் கண்களிலே காண செய்திருக்கிறதோ இல்லையோ? எப்படி முன்மாறி பின்மாறி முடிந்து அறுவடைக்காக நீடிய பொறுமையோடு ஒரு விவசாயி காத்திருக்கிறானோ, அப்படி போல நீங்களும் பொறுமையோடு காத்திருங்கள். உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள். கர்த்தருடைய வருகை எப்படி இருக்கிறது? சமீபமாய் இருக்கிறது. அப்படியானால் நான் ஜெபிக்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன், நான் சுவிசேஷ விஷயத்திற்காக பிரயாசப்படுகிறேன், பலனொன்றும் இல்லையே என்று சொல்லி இருதயம் தொய்ந்து போய்விட வேண்டாம். நீடிய பொறுமையோடு இருங்கள். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அல்லேலூயா. கடைசி 5வதாக தீத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். தீத்துவின் புத்தகம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் 12வது வசனம், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. கவனிங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுக்குள் விசுவாசத்தை காத்துக் கொள்ளுகிற நீங்கள் இந்த உலகத்திலே வாழுகிற காலமளவும் தேவனற்ற வழியிலே நடக்காமலும், உலக ஆசை இச்சைகளின்படி நடவாமலும், ஒரு சுய கட்டுப்பாடோடு கூட நீதியான தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறீர்கள். இதை குறித்து கவனமாக இருங்கள். கிருபை என்கிற பெயரிலே இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிற நூதனமான செய்திகளை கேட்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு எல்லாம் தாராளமாய் அளிக்கப்பட்டிருக்கிறது என்று எல்லாவற்றிலேயும் வாய் வைத்து தேவன் உங்களை நம்பி ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஸ்தானத்தை இழந்து போய்விடாதீர்கள். ஆனந்த வாக்கியத்திற்காக காத்திருக்கிற நீங்கள் கிறிஸ்து முதலாவது வருகையிலே வந்த நோக்கத்தை விட்டு விடாதீர்கள். மீண்டும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்பது எனக்கு சந்தோஷமான காரியம்தான். ஆனால் அதே நேரத்திலே அவர் முதல் முறை வந்த நோக்கத்தை விட்டுவிட்ட 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாயிருக்கிற ஆயத்தம் விருதாவாய் போய்விடும். ஜனங்களின் பாவங்களிலிருந்து நீக்கி நம்மை ரட்சிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார். ஏனென்றால் அங்கே 14ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவர் நம்மை சகல அக்கிரமத்தினின்றும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். கிறிஸ்து முதலாவது வந்த நோக்கம் அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்திலே அவபக்தியை விட்டு, இந்த உலகத்திலே லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் வாழ வேண்டியது ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய அத்தியாவசியமான கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக 6வதாக 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம். ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே போதும். இங்கே பரிசுத்தவான் எழுதி வைத்திருக்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து தீர்ப்பு சொல்லாதீர்கள். இது பொதுவாக நாம் எல்லாவற்றிற்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் இந்த வேத பகுதிக்குள்ளாக எதற்காக அவர் இதை குறிப்பிடுகிறார் என்றால், கொரிந்து பட்டணத்தின் சபையார் ஊழியத்தை மதிப்பீடு செய்கிறவர்களாயிருந்தார்கள். அவர்கள் திருச்சபைக்கு உள்ளே வருவதற்கு முன்பதாக அவர்களுடைய வாழ்க்கை குறைவுள்ளதாக இருந்தது. ஆனால் என்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்படி இருக்கிறது, இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்களே, இப்பொழுது ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறீர்களே, எங்களை அல்லாமல் ஆளுகிறீர்களே, நீங்கள் ஆளுகிறவர்களானால் நலமாயிருக்கும். அப்படியானால் முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக குறைவுபட்டிருந்த வாழ்வு இப்பொழுது நிறைவுள்ளதாக மாறிவிட்டது. நிறைவுள்ள வாழ்க்கை உள்ள ஒரு மனிதன் இப்பொழுது ஊழியத்தை மதிப்பிடுகிறான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன்பதாக அல்லது இந்த திருச்சபையின் ஐக்கியத்திற்கு வருவதற்கு முன்பதாக நீங்கள் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கலாம், நீங்கள் திருப்தி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தையும் திருப்தியும் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் ஊழியத்தை குறித்து குறைந்த விதத்தில் என்ன செய்யாதீர்கள், மதிப்பீடு செய்யாதீர்கள். அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, பகட்டான ஊழியம் எது, எளிமையான ஊழியம் எது? எப்படி பார்த்தாங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால வரைக்கும் வாழ்விலே குறைவுகள் இருந்த போது இந்த பார்வை இல்லை. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு விட்டான், தேவனால் தேவ கரத்தால் ஆசீர்வாதத்தை பெற்று விட்டான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அந்த மனிதன் இப்பொழுது சபையினுடைய அந்த பகட்டையும் எளிமையையும் ஒப்பிட்டு பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியங்கள் எல்லாம் ஒன்றும் பெரிய ஊழியம் அல்ல. அவர் சும்மா எளிமையான ஊழியத்தை தான் செய்கிறார். நாங்க போற சபை ஒன்றும் பெரிய சபை இல்ல, அது சின்ன சபை தான். ஐயா, நீ திருப்தி அடைந்திருக்கிறாய், நல்லது. நீ ஐஸ்வர்யவானாய் மாறி இருக்கிறாய், நல்லது. ஆனால் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து தீர்ப்பு சொல்லாதிருங்கள். ஏனென்றால் கர்த்தர் வருகிறார். அவர் வரும்போது தான் தெரியும் பகட்டான ஊழியத்திற்கான ரிவார்டு என்ன என்றும், இந்த எளிமையான ஊழியத்திற்கான ரிவார்டு என்ன என்றும் அவர் வரும்போது தான் தெரியும். அதுவரைக்கும் நீ கொஞ்சம் என்ன செய்து கொண்டு சொல்லுங்க, கொஞ்சம் காலத்துக்கு முன்னே ஊழியத்தை, பகட்டு ஊழியம், எளிமையான ஊழியத்தை நீ என்ன செய்ய வேண்டாம், மதிப்பிட வேண்டாம். இதை குறித்து பவுல் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க. 9ஆம் வசனத்திலிருந்து அந்த கம்பேரிசனுக்கான காரணம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர், நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் கூட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். பவுல் சொல்றார், ஐயா கொரிந்து பட்டணத்தின் சபையாரே, உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்த நான் பலவீனன் தான், நான் எளிமையானவன் தான், நான் பைத்தியக்காரன் தான், நான் எளிமையானவன் தான். நீங்கள் பலசாலிகள், நீங்கள் புத்திசாலிகள், நீங்கள் ஐஸ்வர்யவான்கள், நீங்கள் இப்பொழுது திருப்தி அடைந்திருக்கிறீர்கள். ஆகவே இப்பொழுது என்னுடைய ஊழியத்தில் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா இதை பேசும்போது அவர் யாரை மையமா வச்சு பேசுறாரா? 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது, என்னையும் அப்பல்லோவையும் திருஷ்டாந்தமாக வைத்து என்ன செய்கிறேன். ஆமா, அப்போ சபைக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த எளிமையான மனுஷன், இந்த குள்ளமான மனுஷன், பார்க்கிறதுக்கு அருவருப்பான தோற்றத்தை உடைய மனுஷன் அப்படின்னு சொல்லி யாரை குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள்? ஆமா,
எந்த பவுல் சுவிசேஷம் சொல்லி அவர்களை சரியான சத்தியத்துக்குள்ளே நடத்தி இப்ப சபைக்குள்ள கொண்டு பலவான்களாக, புத்திசாலிகளாக, ஐஸ்வர்யவான்களாக மாற்றப்பட்டிருக்கிறார்களோ, இப்போது அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது சொன்னார், எப்பா நீ என்ன செய்ய வேண்டாம் சொல்லுங்க, பேச மாட்டேங்கிறீங்க. ஒன்னாம் வசனத்திலிருந்து வாசிங்கன்னா, எந்த மனுஷனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன். உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணுமா? உண்மையுள்ளவனா இருக்கணும். என் பார்வையில் என்கிட்ட ஒன்றும் குறையில்லை அப்படின்னு சொல்றார் 4ஆம் வசனத்துல. அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் யார் தான்? அப்போ இங்க சபையின் ஊழியனுக்கும் சக விசுவாசிகளுக்குமான உறவின் அடிப்படையில் பேசப்படுகிறது. ஒருவேளை இந்த வசனத்தை நாம் வேறு காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், ஆனால் இது பிரதானமாக எழுதப்பட்டிருப்பது யாருக்காகத்தான்? சபையினுடைய ஊழியனுக்கும் சபையினுடைய ஊழியத்தில் இருக்கிற சக மனிதர்களுக்குமானது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே நீங்கள் ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றையும் குறித்து என்ன சொல்லாதீர்கள்? தீர்ப்பு சொல்லாதீர்கள். 7ஆவதாக 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அங்கே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது. இங்கேயும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னமாகுதலை குறித்து பேசப்படுகிறது. என்ன பேசுகிறது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்ய? ஜாக்கிரதையாய் பிரசன்னம் பண்ண. அப்போ கர்த்தருடைய வருகை தாமதிக்கிறது அல்லது கர்த்தருடைய வருகைக்காக நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்கிற மனுஷன் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கிக்க வேண்டும். அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும். என்ன செய்யணும்? உபதேசத்தோடும். இந்த உபதேசம் எப்படி கிடைத்தது என்றால், இதை குறித்து பிலிப்பியர் நிருபத்தை நான் பேசும்போது ஸ்டார்டிங்ல பேசியிருக்கிறேன் 2 வாரத்துக்கு முன்னால. கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எப்படி ஊழியம் செய்தார் என்பதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வரைக்கும் நம்ம பார்க்க முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆனால் அதை தொடர்ந்து இருக்கிற பகுதிகளிலே தான், நிறுவனங்களிலே தான் சபைக்கான உபதேசங்கள் எழுதி தரப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிரசங்கம் பண்ணும்போது, திருவசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது எங்கே இருந்தும் பிரசங்கிக்க வேண்டும்? நிருபத்திலிருந்தும் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கிக்க வேண்டும். நிருபத்திலிருந்து பிரசங்கிக்கப்படாவிட்டால் அங்கே என்ன இருக்காது? உபதேசம் இருக்காது. இங்கே திருவசனம் என்ன சொல்கிறது? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இதற்காக காத்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும், நீங்கள் உபதேசிக்க வேண்டும். அதே போல உங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், உங்களுக்கும் உபதேசிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட காலத்திலே தான் ஆரோக்கிய உபதேசத்திற்கு செவி கொடுக்க மனதில்லாமல் செவித்துணர்வர்களாக கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்வாங்களா சிலர். அப்ப ஒரு பக்கத்துல செவித்தினவுக்கு கூட்டம் இருக்கும். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு காத்திருக்கிற இந்த காலகட்டத்திலே தானே கட்டுக்கதைகள் போதிக்கப்படும். ஆனால் நீங்களும் நானும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் கேட்கிற இடத்திலே திருவசனம் பிரசங்கிக்கப்பட வேண்டும், உபதேசம் போதிக்கப்பட வேண்டும். நீங்கள் உங்களை நம்பி ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்திலையும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும், உபதேசிக்க வேண்டும். அடுத்ததாக 8வது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும். 18ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். கவனிங்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்த அந்த மரண துக்கம், இதை குறித்து நம்ம அடிக்கடி மரண வீடுகள்ல வாசிக்க கேட்கலாம். துக்க நிவாரண கூட்டத்தில் இதை குறித்து பேசுவாங்க. ஆனால் இந்த துக்கம் எப்படிப்பட்ட துக்கம் என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டியது அவசியம். கவனிங்கள், இறந்து போனவர்களை குறித்த கவலை என்பது
எந்த விதத்திலே இருக்க வேண்டும்? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை குறித்த கவலை எந்த விதத்திலே இருக்க வேண்டும் என்றால், அல்லது அந்த கவலை என்பது எந்த அடிப்படையிலே இங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால், ஐயோ இவர் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடினாரே, தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைத்தாரே, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக காத்திருந்தாரே, ஆனால் இப்பொழுது மரித்து விட்டாரே, அப்படிங்கிற கவலை. என்ன கவலை? வீட்டை விட்டுட்டு போயிட்டாரே, குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டாரே, இல்ல எதை குறித்த கவலை? அப்படி ஒரு கவலை ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரும்போது, இல்லம்மா நீங்க கவலைப்பட வேண்டாம், அவர் எந்த ராஜ்யத்திற்காக ஓடினாரோ, எந்த கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக உழைத்தாரோ, தன்னை தாரை வார்த்து கொடுத்திருந்தாரோ, அந்த ராஜ்யத்திலே அவரும் பங்குள்ளவராய் வருவார். அவர் என்ன செய்வார்? இந்த வார்த்தைகளை சொல்லி ஒருத்தர் என்ன செய்யுங்க. அநேக கர்த்தருடைய ஊழியர்கள் மரித்து போகிற செய்தியை குறித்து கேள்விப்படுகிறோம். என்னிடத்தில் ஒரு ஊழியர் இப்படி சொன்னார், இப்பொழுதெல்லாம் 20 அடி ஆழத்தில் வைக்க சொல்றாங்களா கொரோனாவில் மரித்ததுனால அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு துக்கமான காரியம் தான். சில நேரத்தில் 6 அடி குழியே நமக்கு கிடைக்காது. இப்போ 20 அடி தோண்ட சொல்றாங்கன்னா சந்தோஷம் தானே அப்படின்னு ஒரு பக்கத்தில் நினைச்சாலும், இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் எப்படி வந்துச்சு, நீ 15 அடி அல்ல 20 அடி தோண்டி உள்ள வச்சாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். ஆழமோ அதற்கு மேலே கட்டப்படுகிற கட்டிடங்களோ எதுவும் தடுத்து நிறுத்த போவதில்லை. அதற்கு முன்னடையாளமாகத்தான் இயேசுவினுடைய கல்லறையிலே ஒரு பெரிய கல் வைக்கப்பட்டிருந்தது. இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அதை தள்ளுவதற்கு மனிதர்கள் அல்ல, தேவதூதர்களை ஆண்டவர் அனுப்பியிருந்தாராம். முதல் உயிர்த்தெழுதல் அப்படித்தான் நடந்திருக்கிறது என்றால், அவரை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது அவனுடைய கல்லறை எத்தனை ஆழத்தில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவன் கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுவான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இங்க என்ன எப்படி ஆறுதல் படுத்த சொல்லி இருக்கிறார்? ஐயா, நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ எந்த கர்த்தருக்காக ஓடினாயோ, எந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காக உழைத்தாயோ, எதற்காக நீ உன்னை தாரை வாய்த்திருந்தாயோ, அதை ஒருவேளை பார்க்காமல் உன்னை மரணம் சந்தித்திருக்கலாம். கவலைப்படாதே. அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்ததற்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இவர்கள் ஓடின ஓட்டத்திற்கான பலன்களை இந்த பூமியிலே பார்த்தார்களோ பார்க்கவில்லையோ, தங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை முழுவதும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் தருணங்களும் இவர்களுக்கு கிடைத்ததோ இல்லையோ, ஒரு நாள் வரும், கிறிஸ்துவுக்குள் தன்னை காத்துக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை முதலாவது எழுந்திருப்பார்கள். இதுதான் ஒரு மனுஷனை ஆறுதல் படுத்த முடியும். ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? ஒரு முறை தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த வசனத்தை ஒரு வீட்டு கூட்டத்தில் இங்கே பேசிட்டு இருந்தேன். ஒரு ஆறுதல் கூட்டம் தான் நினைக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க தான் என்ன செய்வாங்களா? உயிரோடு இருக்கிற நாம எப்பதான் போகணுமா? உயிரோடு இருக்கிற நாம் என்ன செய்வோம்? அதுக்கு பிறகுதான். அப்ப முதலாவது போகணும்னா என்ன செய்யணும்? சொல்லுங்க. வாழ விரும்புறீங்களா, சாக விரும்புறீங்களா? சரி, அடுத்தது 9வது பாயிண்ட். யூதா 21ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும். அங்கே இங்கே எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளை கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். 22ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது,
நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாக இருந்து என்ன செய்ய, எப்படி இருக்கணுமா? பகுத்தறிவு. இரண்டாவது, சிலருக்கு என்ன செய்யுங்க? இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? சரி, இங்கு யாரை குறித்து பேசப்படுகிறது என்றால் 18ஆம் வசனத்திலிருந்து இருக்குது. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே, இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவியில்லாதவர்களுமே. இப்போ ஒரு கூட்ட ஜனங்களை குறித்து, பின்வாங்கி போனவங்களை குறித்து பேசிட்டு அடுத்தது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, அதை தொடர்ந்துதான் எழுதப்பட்டிருக்குது. எப்படி இருங்க? பகுத்தறிவுள்ளவர்களா இருங்க. பிரிந்து போகிறவர்களையும் ஜென்ம சுபாவத்தாரையும் ஆவி இல்லாதவர்களையும் தேவன் பட்சமாக திருப்புவதற்கு, நீங்கள் அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு கவனமாயிருங்கள். எப்படி இருங்க? கவனமா இருங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருமுறை குறை கேட்டிராத பகுதிகளிலே வாழுகிற ஜனங்களை குறித்து இங்கே பேசவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அறிந்து உணர்ந்து ஆனால் பின்வாங்கி போய் ஜென்ம சுபாவத்திலே நடத்தப்படுகிற ஜனங்கள், அவர்களை குறித்து தான் இங்கே பேசுகிறது. அவர்களுக்கு நீங்கள் போதிக்கும் போது எப்படி இருக்கணுமா? பகுத்தறிவுள்ளவர்களா. அப்படின்னா அன்பு கூட அறிவும் இருக்கணும். என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். அன்பு இருந்தாலும் சுவிசேஷம் சொல்ல முடியும். அன்போட கூட என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். இரக்கம் பாராட்டி சிலர் என்ன செய்யணுமா? அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சிக்கணுமா. ஏன் அப்படி எழுதியிருக்குதுன்னா, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 யோவான் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் பாருங்க. அதாவது கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராதவன் உங்களிடத்திலே ஒரு வாழ்த்தலை கொண்டு வந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அப்போ இந்த உலகத்துல கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு, இந்த உபதேசத்திற்கு மாற்றான காரியங்களை பின்பற்றுகிற மனிதர்கள் சொல்லுகிற வாழ்த்துதல் கூட என்ன செய்யுமா? சொல்லுங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கரியர்களுக்கு எப்படி இருக்கிறானா? பங்குள்ளவனா இருக்கிறான். அப்போ இதே கேட்டகரி தான் யூதாவுல சொல்றாரு. இந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு நீ ஊழியம் செய்யும் போது அவனுக்கு வாழ்த்துதல் சொன்னாலே உனக்கு அந்த அவனுடைய துர்க்கிரியைகளிலே பங்கு வந்து விடுமாமே. அந்த அளவுக்கு ஒரு பயந்து நாம் நடக்க வேண்டிய ஒரு பகுதி. அதனாலதான் அங்க யூதா நிருபத்தில் இப்படி வாசிக்கிறோம். சிலருக்கு என்ன செய்யுங்க? இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோட என்ன செய்யுங்க? ரட்சித்து மாமிசத்தாலே, அவருடைய மாமிசத்தாலே அவருடைய வஸ்திரம் கரைபட்டிருக்கிறதே, அந்த வஸ்திரத்தினாலே நீங்கள் கரைவிடாதபடிக்கும் உங்களை என்ன செய்யுங்கள்? காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய வஸ்திரம் இல்ல, இழுத்து ரட்சிக்கிறவனுக்கு எப்படி வஸ்திரம் கரைப்படும்? அவங்க வஸ்திரம் எப்படி இருக்குது? கரை பிடிச்சிருக்குது. கரைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை நீ என்ன செய்து விடாதே, தொட்டு உன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதே. அதற்கு அங்கே அப்போஸ்தலன் பயன்படுத்தி இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அந்த குஷ்டரோகம் ஒரு மனுஷனுடைய வஸ்திரத்திலே பட்டுவிடும் போது அந்த வஸ்திரமும் தீட்டாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 13ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதனுடைய கடைசி பகுதியில தான் அந்த வஸ்திரம் கூட தீட்டாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரம், தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை அவன் தீ என்ன செஞ்சிடணும்? நெருப்ப சொன்னான். அப்படி ஒரு பாவத்திலே விழுந்து
வஸ்திரமும் கரைபட்டதா இருக்கும். ஆகவே என்ன செய்யுங்கள், அந்த வஸ்திரத்தையும் என்ன செய்யுங்கள், வெறுத்து தருங்கள். அப்படின்னா நீங்கள் இரக்கம் காண்பிக்கக்கூடிய நபர், நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்படுகிற நபர் எவ்வளவு ஆழமான சாபமான ஒரு தீட்டான அருவருப்பான சூழலிலே இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை நீங்கள் காத்துக்கொண்டு பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து அவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்கள். அப்போ சபைக்குள்ள வந்த பிறகு பின்மாற்றம் அடைந்து மாம்சத்தில் நடக்கிற மனிதன், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன், ஆவி இல்லாதவன், பிரிந்து போகிறவன், அவனை திருச்சபையின் ஊழியத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு இப்படிப்பட்ட ஒரு கரிசனையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கவனிக்கிறீங்களா? ஆனா நமக்கு அப்படியெல்லாம் பார்க்கறது இல்லை. எப்படி முதல் முறை சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இடத்திலே எப்படி என்ன முறைகளை கையாளுகிறோமோ அதைத்தான் 50 வருஷமா கேட்டுட்டு இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படியானால் இங்கே நான் பகுத்தறிவோடு இல்லாவிட்டால் அந்த தீட்டுப்பட்டிருக்கிற வஸ்திரம் என்னையும் என்ன செய்து விடுமா? அதுக்காக செய்ய வேண்டாம்னு சொல்லல, ஜாக்கிரதையா செய்யுங்கன்னு சொல்லி. இத சிம்பிளா கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க. கலாத்தியர் வேகமா. சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோட அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். ஆமா, நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து நினைச்சது எச்சரிக்கையாய். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஏன்னா அவருடைய சன்னிதானத்துக்காக காத்திருக்கிற நாம், அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக காத்திருக்கிற நாம், இப்படிப்பட்டவர்களையும் ரட்சிப்பது அவசியம். ஆனால் அதிலே நாம் ஜாக்கிரதையோடு கவனமாக நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கடைசியாக 10ஆவதாக கொலோசையர் 1ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியுள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிகவும் முக்கியமான நிகழ்வு பூமி அதிர்ச்சி அல்ல, சூரியன் ரத்தமாவது அல்ல. நாம எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிகவும் முக்கியமான நிகழ்வு சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீங்களும் நானும் கவனமாயிருக்க வேண்டிய இந்த 10 காரியங்களில் இது மிகவும் முக்கியமானது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பூமிக்குரியவைகள் கட்டுப்படுத்தக்கூடாது. இந்த வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கங்க. கடந்த முறை நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது சொன்னேன், 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற நீங்கள் இயேசு 1ஆம் வருகையிலே வந்த நோக்கத்தை என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுகிற நீங்கள் பூமிக்குரியவைகளாலே கட்டுப்படுத்தப்படக்கூடாது. இந்த பூமிக்குரியவைகள் என்று சொல்லும் போது நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கலாம், நீங்கள் திருப்தியுள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் பலசாலிகளாக இருக்கலாம், புத்திசாலிகளாக இருக்கலாம். எல்லா மேன்மையும் நீங்கள் பெற்று அனுபவிப்பதற்காக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அது உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. எதற்காகத்தான் ஓடணும் நம்ம சொல்லுங்களேன்? பூமிக்குரியவைகளே அல்ல, மேலானவைகளையே நாட வேண்டும். அப்படியானால் இந்த உலகத்துல எனக்கு கிடைத்திருக்கிற ஆசியும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் அதெல்லாம் என் கால்களுக்கு கீழே தான் இருக்கணுமே ஒழிய அதை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கிறதுக்காக வாழக்கூடாது. ஏனென்றால் அது அல்ல எனக்கு நிரந்தரம். நிரந்தரமானது நான் அவரோடு கூட இருக்க போவதுதான். அல்லேலூயா. உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் என்ன செய்கிறதுதான் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய
கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அப்போ இந்த உலகத்துல வாழும்போது ஒரு ஸ்டெடியான வாழ்க்கை வாழணும். இன்னொரு வசனத்தை கூட வாசித்து முடிச்சிருவோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல பாருங்க. அவர்களுடைய முடிவு அறிவு, அவர்களுடைய தேவன் வயது, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சியே, அவர்கள் பூமிக்கடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நீங்கள் மேலானவைகளையே சிந்தியுங்கள். பூமிக்கடுத்தவைகளையே சிந்திக்கிறவர்கள் யார்? ஆண்டவரை அறியாதவர்களா? ஆண்டவரை அறிந்தும் அறியாதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவுக்குரியவைகளை தேடாமல் தனக்குரியவைகளையே தேடிக்கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தின்படி அல்ல, அந்த கூட்டத்தினுடைய சிந்தையின்படி அல்ல, அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதின்படி அல்ல, அவர்கள் என்ன செய்தியை கேட்கிறார்கள் என்பதின்படி அல்ல, நீங்கள் வாழ வேண்டிய விதம் இருக்கிறது. அதை மறந்து விடாதீர்கள். ஒரு பெயர் கிறிஸ்தவ ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு மனிதன் என்ன செய்தியை கேட்கிறான் என்பதின்படி அல்ல, அவன் எப்படி சிந்திக்கிறான் என்பதின்படி அல்ல, அவன் எப்படி செயல்படுகிறான் என்பதின்படி அல்ல, அவனுக்கு எது மேன்மை என்பதின் அடிப்படையில் அல்ல. உங்கள் மேன்மை வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜீவன் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அவர் வெளிப்படும் போது அவரோடு கூட நீங்கள் வெளிப்படுவீர்கள். இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கையும் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? இந்த உலகத்தில் நான் டெம்பரரியா தான் வாழ போறேன். அப்போ இந்த காரியங்களில் எல்லாம் கவனமாய் இருந்தால் இந்த அழிவுள்ளதாகிய இது என்னத்தை தரித்துக் கொள்ளும்? அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தரித்துக் கொள்ளும். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்கிற வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த இடத்துல வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் நிறைவேறுவதாக, நம்முடைய திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. அதற்கேற்ற கிருபையுள்ள வாழ்க்கையை தேவன் உங்களுக்கும் எனக்கு தந்தருவாராக. எழுமி நிற்போம், ஜெபிப்போம்.